ஸ்ரீ குருபியோ நமஹ. இது முத்துக்காளி ஜோதிடம். நான் ஆஸ்ட்ரோ முத்து ரமா பாலாஜி. மிதுன ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன். மாத ஆரம்பத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அவர் உங்களுக்கு 6-11க்கு உண்டானவர். அதே போல் உங்களுடைய ராசிநாதனான புதன் 4ஆம் இடத்திற்கும் ராசிக்கும் அதிபதியான புதன் வக்ர கதியில் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறது டிசம்பர் 15ஆம் தேதி. இப்போ மாதத்துக்கு பாதி பகுதியில் அவர் ராசிநாதன் வக்ர நிலைமையில தான் இருக்கார். அப்புறம் குரு பகவான் உங்களுடைய 7-10க்கு உரியவர். அந்த 2 கேந்திரஸ்தானங்களை கையில் வச்சுருக்கிற குரு பகவான் 12ல் வக்ரகதியில் இருக்கார். சுக்கிரன் உங்களுக்கு 5-12க்கு உண்டானவர். அவர் 8ஆம் இடத்திற்கு மகர ராசிக்கு டிசம்பர் 3ஆம் தேதியும் மாத இறுதியில் 28ஆம் தேதி கும்பராசிக்கு 9ஆம் இடத்திற்கும் மாறுறார். மிதுனத்துக்கு கொஞ்சம் நெகட்டிவ் பலன்கள் ஜாஸ்தியும் பாசிட்டிவ் பலன்கள் கொஞ்சம் கம்மியாகவும் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக நான் பார்க்குறேன் இதை. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் வக்ரகதியில் இருக்கிறது யாருக்குமே ராசிநாதன் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் நான் எல்லா இதுக்குமே சொல்கிறது. பொதுவாக பலன்கள் நம்ம சொல்லும்போது ராசிநாதனுடைய கதியை வச்சு தான், அல்லது லக்னாதிபதி அவருடைய கதியை வச்சு தான் அவருக்கு ஒரு மனிதருக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் அதை வித்ஸ்டாண்ட் பண்ணி அதை எதிர்த்து தடுமாறாமல் நிற்கக்கூடிய நிலையை அதுதான் சுட்டி காட்டும். இப்போ ராசி அதிபதியே வக்ரகதியில் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள் தெளிவான ஒரு எண்ண ஓட்டம் இருக்காது. நீங்கள் செயல்பாடுமே கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டபர்னான ஒரு முடிவை எடுத்து நம்ம நிற்க மாட்டோம். கொஞ்சம் ஒரு ஆசிலேஷன் மைண்டு நமக்கு அந்த இடத்துல வந்துடும். இப்போ புதன் பொதுவாக நம்மளுடைய சிந்தனா சக்தி, நம்மளுடைய இந்த புத்தி கூர்மை இருக்கு இல்லையா, அந்த அறிவாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய இடம் புதன். அப்போ அவர் கொஞ்சம் வக்ரமாகி நிற்கும் போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய செயலாக்கமே முன்னுக்கு பின்ன முரணாயிடும். நம்ம திங்க் பண்ணுறது ஒன்று, அதை செயல்படுத்தும் போது நம்ம அது வேறு விதமாக மாறி போகிறது அந்த மாதிரி இருக்கும். இப்போது உங்களுடைய சுகஸ்தானத்துக்கும் அதிபதி அவர் தான். அவர் போய் 6ல் வக்ரமாகி உட்கார்ந்துருக்கிறது ஒரு வகையில் நல்லது. ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு பிரச்சனைகளை குறிக்கக்கூடிய இடம். அதற்குண்டான செவ்வாயும் 2ல் போய் நீச்சமாக இருக்கார். அது நல்லதுன்னு நினச்சிக்கணும். ஏன்னா உங்களுக்கு எதிரி அவங்க எல்லாமே ஒரு அடங்கி போய் உட்கார்ந்துருக்கிற இடம் அது. அதே நேரத்தில் உங்களுடைய சர்வீஸ் 6ஆம் இடம்ங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க இல்லையா, உங்களுடைய கடமை இதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய பாவம் இதெல்லாம் அது கொஞ்சம் சுமாராக போயிடும். திருப்தி ஸ்தானமும் 11, அது 2த்தையும் கையில் வச்சுருக்கிற செவ்வாய் தான் நீச்சமாக இருக்கார். அப்போ என்ன ஆகுனா, வேலை செஞ்ச இடத்துல திருப்தி இல்லை, எதிரிகள் அடங்கி இருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு ஓரளவு திருப்திகள் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் குரு 6ஆம் இடத்தை பார்வையிடுறது மூலமாக ராசிநாதனுக்கு வக்ரகதியில் இருந்தால் கூட அவருக்கு ஓரளவு வலு கிடச்சிரும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இங்கே நம்ம எடுத்துக்கலாம். கம்யூனிகேஷன் கொஞ்சம் எப்பயுமே ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போடுறதோ அந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம நிறைய ராசிக்காரர்களுக்கு இந்த விஷயங்களில் ஒரே மாதிரி சொல்கிற மாதிரி தோணினா கூட, புதன் உங்களுக்கு ஒரு 3ஆம் பாவமாக வரும்போது, ஒரு 6ஆம் பாவமாக வரும்போது நம்ம அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா யாருக்காவது ஒரு லோனுக்கு நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், இதுக்கு நான் உங்களோட ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டுக்கு வரேன் அப்படின்லாம் சொல்லி நம்ம சைன் பண்ணும்போது, அந்த இடத்துல பத்திரப்பதிவு, டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது, நிலம் சம்மந்தமாகவோ வீடு சம்மந்தமாகவோ நம்ம அதை செய்கிறப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக செய்யணும். ஏன்னா மறுபரிசீலனை பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு அது கொண்டு விட்டுரும். யாருக்கும் ஷியூரிட்டி போட்டு கொடுக்கறது, நான் ஜாமீன் போட்டு கையெழுத்து போடுறேன்லாம் போகக்கூடாது. 7ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கும் போது என்னென்னா, உங்களுடைய ஆப்போசிட் ஜெண்டர் மூலமாக, ஒரு மனைவி மூலமாக, பெண்கள் மூலமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது போய் பாதகஸ்தானத்தில் உட்காருறது. இப்போ என்ன ஆகுனா, இல்லை இதுவே சில பேருக்கு எப்படி ஆகுனா, அதாவது தசாபுக்தியோ உங்களுடைய ஜனன ஜாதக சாட்படியே உங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா நிறைய பெண்களால் பிரச்சனைகள் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு தொந்தரவு வருது, உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் ஒரு பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலமாக ஏதாவது மனஸ்தாபம் வருது, ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் வருது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். குடும்பத்துலேயுமே மனைவிக்கோ உங்களுடைய தாயாருக்கோ உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கோ அவங்களுக்கு ஏதாவது செலவுகள் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த சுக்கிரன் அவர் இப்போ உங்களுடைய லக்னத்துக்கு அவர் பாதகஸ்தானத்தில் இருக்கிறதுனால மட்டுமே நெகட்டிவ் பலன்கள். மற்றபடி சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கும்போதும் உங்களுக்கு பொதுவாக ஒரு நெகட்டிவான பலன்களை மட்டுமே அது கொடுக்கும்.
சரி, சூரியனுடைய பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தைரிய, வீரிய, முயற்சி ஸ்தானத்துக்கு, சகோதர ஸ்தானத்துக்கு உண்டானவர் சூரியன். அவர் போய் 6ல் உட்காந்துருக்கார். அப்போ இளைய சகோதரன் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கோ, அவர்களுக்கு ஏதாவது உடல்நலக்குறைவு அந்த மாதிரி இருக்கிறதுக்கோ, நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் வந்து கொஞ்சம் தாமதமாக பலன் தர்றதுக்கும் அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தாமதமாகத்தான் தரும். ஏன்னா அந்த இடத்துல குரு பார்த்துன்னு இருக்கார். குரு உங்களுக்கு பாதகாதிபதி. ஆனாலுமே குரு பார்வையில் இருக்கும்போது சில தொந்தரவுகளை கொடுத்து தான் அவருடைய நற்பலன்களை கொடுப்பார். அடுத்தது சனி பகவானுடைய பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து உங்களுக்கு அஷ்டமாதிபதி, அப்புறம் உங்களுடைய பித்ருஸ்தானத்துக்கு அதிபதி. தகப்பனாருடைய ஆரோக்கியம் தொந்தரவு அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா அது வந்து இனி கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகும். இப்போது வந்து சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் இல்லையா, நான் அந்த பலன்களையும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ சனி வக்ர நிவர்த்தி பலன்களை போய் பாருங்கள் சேனலில். அவர் தகப்பனாருக்கு வந்து என்ன ஒரு அவருடைய ப்ரோக்ரஸில் ஏதாவது ஒரு தடைகள் இருந்தாலோ, அவருடைய ஆரோக்கியம் சம்மந்தமாக தொந்தரவுகள் இருந்தாலோ, அவருக்கு உண்டான விரயங்கள் இருந்தாலோ அதெல்லாமே வந்து இனி ஓரளவு கட்டுக்குள்ளே வரும். மிதுன லக்னக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸை தான் அவங்க ஆஃப் லேட் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இனி வந்து இந்த சனி வக்ர காலத்தில் கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது எல்லாமே இனி கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகும். இந்த குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ஏன்னா அடுத்தடுத்த நிறைய கிரக மாற்றங்கள், ஏன்னா இந்த 2025லேயே உங்களுக்கு வந்து ராகுகேது பெயர்ச்சி இருக்குது, குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்குது, சனியுடைய பெயர்ச்சியும் இருக்குது. ஸோ அது எல்லாம் வரும்போது ஒரு கிரகம் கைவிட்டால் கூட இன்னொன்று வந்து ஓரளவு ஃபேவரபிளான இடத்துல வந்து உட்காருதுங்கும்போது நம்ம ஓரளவு சமாளிச்சிக்கக்கூடியதாகவே இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த லக்னாதிபதியுடைய நிலை வந்து 16ஆம் தேதிக்கு அப்புறம் மாறிடும். 15லே அவர் வந்து வக்ர நிவர்த்தி பெற்றுறார். அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய சொத்து சம்மந்தமான விஷயங்களில் ஏதாவது ஒரு சொத்து சேர்க்கையோ வேறு எதுக்காவது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அது சம்மந்தமாக கொஞ்சம் முயற்சிகள் பலிதமாகக்கூடிய காலகட்டமாக அது இருக்குது. அது வரைக்குமே வந்து மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஒரு காஷனோடு நடந்துக்கணும் எல்லா விஷயங்களிலேயுமே.